ஒன்று கூடுவோம், ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். The devotees of Our Lady of Health, Vallankani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of the live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, பாஸ்கா காலத்தினுடைய இறுதி நாளில் இருக்கிறோம். இன்று மாலை தொடங்கி நாளையோடு இந்த பாஸ்கா காலம் நிறைவு பெறப் போகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப அவர் கேட்டுக்கொண்டபடி இயேசுனுடைய சீடர்கள் எருசலேமிலே அமர்ந்து பெந்தகோஸ்துவில் தூய ஆவியானவர்கள் மீது இறங்கி வந்து ஆவியின் வல்லமையை பெற்று பலவீனமான அவர்கள் பலம் பெற்று திடம் பெற்று வலிமை பெற்று ஆவியின் வல்லமையினால் நிரப்ப பெற்று துணையோடு உலகெங்கும் சென்று கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க புறப்பட தயாரானார்கள் என்பதைத்தான் பெந்தகோஸ்தே ஞாயிறு கொண்டாடுகின்றது. அதனால் இன்றைய நாளில் திருத்துவத்தினுடைய இறுதி வாசகமும் யோவான் நற்செய்தியினுடைய இறுதி வாக்கியங்கள் நமக்கு தருகின்ற செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் உண்மையான நம்பிக்கை கொண்டு முழு ஆற்றலோடு வல்லமையோடு சக்தி நாம் அவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார். அதனால்தான் தன்னுடைய இறுதி நாட்களில் ரோமையிலே தங்கி பவுல் அடியார் முழு துணிவோடு கூடிய போதனையை யூதர்களுக்கு எதிராக கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் வெளிப்படுத்தினார். அத்தகைய நம்பிக்கையும் ஆழ்ந்த அன்பும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இன்றைய பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாள்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விசாரிக்கப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடையேதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 11 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதித்தறிகின்றன. ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தறிகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார்.
ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை எதுமின்றி பவுலடியார் கற்பித்துக் கொண்டிருந்தார். உரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் இயல் 28. அதுதான் கடைசி அதிகாரம். இயல் கடைசி வசனம் முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி நமக்கு தெரியும்.
ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு ரோமை அரசுகளுடைய ஆதிக்கத்தின் கீழ் பாலஸ்தீனானது அவர்களுடைய கண்ட்ரோலிலே கட்டுப்பாட்டிலே இருந்த பொழுது கிறிஸ்து பிறக்கிறார். ரோமானிய அரசனுடைய கட்டளைப்படி கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து வளர்ப்பிலிருந்து 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் கொல்லப்படுகின்ற வரை, ஏரோதால் கட்டளைப்படுகின்ற வரை கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே எத்தகைய எதிர்ப்புகள் இருந்தன, அவரை ஒழிப்பதற்காக எவ்வாறெல்லாம் ரோமானிய அரசோடு அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த ஏரோது அரசன் கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு திட்டமிட்டான் என்பதை நாம் அறிவோம். ஆக கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு அங்கு சுதந்திரமில்லை. ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை எதற்காக உலகிற்கு வந்தாரோ அந்த பணியை உலகிலே நிறைவேற்றுகின்றார். இறை ஆட்சியை மக்களுக்கு கற்பித்து வருகிறார். இறுதியிலே சிலுவை மரணத்தை ஏற்கிறார், நம்மை மீட்கிறார். அந்த இறுதி நேரத்தில் தன் மீது நம்பிக்கை கொண்ட சீடர்கள் சிதறிச் செல்கிறார்கள், பயந்து ஓடி ஒளிகின்றார்கள். ஆனால் பயந்து ஓடி ஒளிந்தவர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு திடம் பெறுகிறார்கள், பலம் பெறுகிறார்கள், வலிமை பெறுகிறார்கள். உயிர்த்து 40 நாட்கள் அவர்களோடு கூட இருக்கிறார். கடைசியில் தான் விண்ணகம் செல்கின்ற நேரத்திலே, நீங்கள் தூய ஆவியார் வரும் வரை இங்கேயே எருசலேமிலே தங்கியிருங்கள். தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்ற பிறகு யூதேயாவிலும் சமேரியாவிலும் என் உலகினுடைய கடையெல்லை வரை சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்கள் கட்டளையிடுகிறார். அவ்வாறு அவர்கள் படைப்பினுடைய இயேசுவினுடைய அந்த பெந்தகோஸ்தே விழாவை நாம் நாளை கொண்டாட இருக்கின்றோம். அதுதான் இன்ஸ்டலேஷன், கான்சக்ரேஷன் ஆஃப் த டிசைபிள்ஸ். அவையினுடைய வல்லமையை அவர்கள் பெறுகின்றார்கள். திடம்பெற்ற பிறகு உலகெங்கும் சென்று கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்கிறார்கள், சாட்சிகளாக மாறுகிறார்கள். ஆனால் அந்த சாட்சிகளாக அவர்கள் கிறிஸ்துவுக்காக அவர்கள் தங்களையே தயாரித்து பணியை மேற்கொண்ட போது பல்வேறு விதமான சவால்கள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள். ஆனால் அவற்றின் கூட ஆண்டவர் இயேசு கூட இருந்து அவர்களை மட்டுமல்ல, அந்த எருசலேமில் இருக்கின்ற மக்களையும் இயேசுனுடைய வார்த்தையை கேட்கின்றவர்களையும் அவர் திடப்படுத்துகிறார். அவையின் வல்லமையால் அவர் நிரம்பச் செய்கிறார். அவ்வாறு திடம்பெற்ற அவர்கள், பலம் பெற்ற அவர்கள் எவ்வாறு கிறிஸ்துவினால் ஈர்க்கப்பட்டார்கள் அல்லது இயேசுவினால் எவ்வாறு ஆட்கொள்ளப்படுகிறார்கள் என்பதற்கு இன்று வாசிக்கப்பட்ட திருத்தூதர் பணிகளுடைய இயல் கடைசி சாட்சியாக அமைகிறது. எந்த பவுலடியார் ரோமை அரசாங்கத்திடமிருந்து அதிகாரத்தை பெற்று கடிதம் பெற்று கிறிஸ்தவர்களை வீடு வீடாக சென்று அவர்களை கொலை செய்வதற்காக அனுப்பப்பட்டாரோ, அந்த பவுலடியார் அந்த ரோமையிலேயே வந்து ரோமையில் ஒரு வாடகை வீடு எடுத்து 2 வருடம் தங்கி கிறிஸ்துவ நற்செய்தியை கடைசியாக சாகின்றவரை போதிக்கிறார். இயேசுவினுடைய பிறப்பிலே ஆண்டவருடைய பிறப்பு அங்கு எதிர்ப்பாக சவாலாக பார்க்கப்படுகிறது. இயேசுவினுடைய இறப்பு, சிலுவை மரணம், இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு இயேசுவினுடைய சீடர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், சிதறடிக்கப்படுகிறார்கள், சின்னாபனமாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், மறை சாட்சிகளாக மறிக்கிறார்கள். இதுதான் தொடக்க கால வரலாறு. அந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் இயேசு அவர்களை திடப்படுத்தி, எந்த ரோமை அரசாங்கம் இயேசுவை கொலை செய்ததோ, எந்த ரோமை அரசாங்கம் இயேசுவுக்கு எதிராக அல்லது இயேசுடைய சீடர்களை துன்புறுத்தியதோ, the center of the world, the capital of the world, உலகத்தினுடைய மையம், உலகத்திலேயே நீண்ட பேரரசு. நம்ம பல்வேறு அரசுகளை பற்றிய, பேரரசை பற்றியெல்லாம் வரலாற்றிலே படித்திருப்போம். ரோமானிய பேரரசு, கிரேக்க பேரரசு, இஸ்லாமிய பேரரசு.
நீண்ட வரலாற்றை கொண்ட பேரரசு வந்து ரோமானிய பேரரசு தான், உலகை அதிகமாக ஆண்ட. அதனால தான் அந்த ரோம் இஸ் த கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தினுடைய தலைநகரம். அந்த தலைநகரத்துக்கு இயேசு கிறிஸ்து இருந்த உலகிலே வாழ்ந்தால் நமக்கு ஆபத்து, எனவே இவரை வளரவிடக்கூடாது என்று ஏரோது குழந்தையாக இருக்கும் போது கொல்ல தேடுகிறான். இயேசு பணி செய்த பொழுது எல்லோரும் இவரை பின்பற்றி செல்கின்றார்கள். எனவே இப்படியே உங்களை போனால் ரோமானியர்களும் அவர்கள் வந்து நம்ம எல்லாம் காலி பண்ணிடுவாங்க, நம்முடைய தேவாலயங்களை இடித்து விடுவார் என்று சொல்லி யூத சபை குருக்கள், யூத தலைவர்கள், பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிட சொல்லுகிறார்கள். சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். தூர இருந்து பார்த்த அந்த ரோமானிய அரசு, எருசலேமிலிருந்து கண்காணித்த அந்த ரோமானிய அரசில் இப்போ கேபிட்டல்லே வந்து உட்கார்ந்துக்கிட்டு போதிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் கடவுளுடைய திட்டம். இதில் என்ன பிரச்சனைனா, இவரும் ஒரு பரிசேயன், இவரும் ஒரு யூதன். ஆனால் இவருடைய போதனையை பார்த்து ரோமானியர்களுக்கு அல்லது ரோமையை ஆளுகின்றவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியலை. அதனால தான் இவர் என்ன கேட்குறாரு, ஒரு வீட்டை எடுத்துட்டு இவருக்கு ஒரு காவலாளி வைக்கிறாங்க, இவரை கண்காணிப்பதற்காக. யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அதாவது இவரும் யூதர், அவர்களும் யூதர்கள். அப்போ அவங்கள்ட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவுமே செய்யவில்லை. இருந்தாலும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். ஏன்னா அவங்க தான் ஆண்றாங்க. அப்போ ரோமையர்கள் பார்த்தாங்க, இவர் போதிக்கிறதுல வந்து இன்னும் பிரச்சனையாக தெரியலையே, மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாத என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். இப்போ யாருக்கு பிரச்சனை? அப்போ ரோமானியர்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை யாருக்கு? யூதர்களுக்கு பிரச்சனை. அதனால்தான் யூதர்கள் எதிர்த்து பேசிய போது இவரே என்ன சொல்றாரு, ஜூலியஸ் சீசரே என்னை விசாரிக்க வேண்டும், அதனால தான் நான் இங்கே ரோமில் இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய யூத இனத்துக்கு எதிராக குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை, அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன். மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை தப்பாக குறை சொல்லுகின்றார்கள். நான் கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறேன் என்று சொல்லி தான் பிறந்து வளர்ந்த அந்த யூத சமூகம், யூத கலாச்சாரம், அந்த யூதர்களுக்கு மத்தியிலே பவுலடியார் போதிக்கின்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுதும் வாடகைக்கு வீடு எடுத்து அவரே கஷ்டப்பட்டு அவரே உழைச்சி ஜெயிலில் உட்கார்ந்துட்டு தான் மற்ற கடிதங்கள் எல்லாம் எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், கொலோசியருக்கு எழுதிய திருமுகம், பிலோமினுக்கு எழுதிய திருமுகம் அங்கிருந்து தான் எழுதி கொண்டிருக்கிறார். இவரோடு மார்க் இருக்கிறார், மற்ற சீடர்கள்லாம் வந்து போகிறாங்க. யார் யாரெல்லாம் இவரை கண்காணிப்பதற்காக இந்த 2 ஆண்டுகள் அமர்த்தப்பட்ட அதாவது அந்த காவல் தூதர் அல்லது காவலர்களும் இவருடைய போதனையினால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறுகின்றார்கள். கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே அங்கு எதிர்ப்பு இருந்தது, இயேசுனுடைய சீடர்களுக்கு அங்கு எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அந்த கேப்டன் ரோமினுடைய உலகத்தினுடைய தலைநகரத்திலே முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். ஃப்ரீடம், சுதந்திரம் இருந்தது. அந்த அளவுக்கு பவுலடியார் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினாலே கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இறுதி மூச்சை கொண்டிருக்கார். நட்சத்திரம் நம்ம பார்க்கிறோம், பேதுரு திரும்பி பார்த்தபோது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இயேசுவினுடைய அன்பு சீடர், இயேசு அதிகமாக அன்பு செய்தவர் யோவான், இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர் பேதுரு ராயப்பர். அப்போ இவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் யாருன்னா ராயப்பரை பார்த்து ஆண்டவரே உண்மை காட்டி கொடுப்பேன்னு சொல்கிறப்போ அவர் தானே கேட்குறார், யோவான் தானே கேட்குறாரு. கேட்டு முடித்த உடனே இவருடைய பிரச்சனை, யோவானுக்கு என்ன ஆகும்? அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இப்போ இயேசுனாருக்கு ஒரு சின்ன கோபம், ஏன்னா எப்போதுமே இஸ் அ மேன் ஆஃப் சென்டிமெண்ட். ராயப்பர் முந்திக்குவார், திட்டு வாங்கிக்குவார், அதுக்கப்புறம் அவர்கிட்ட பாராட்டும் பெற்றுக்கொண்டுவார். ஸோ எ மேன் ஆக்டிவ் பட் அட் த சேம் டைம் எமோஷ்னல். ஆனால் யோவான் வந்து வெறும் சைலண்ட், அமைதியானவர். அவர் தான் இன்றைய நற்செய்தி கடைசி அதிகாரம் இயல் 21 கடைசி வசனம்,
அதாவது இன்றைய கடைசி 5 வசனங்கள் தான் யோவான் இதோடு முடிகின்றது இந்த பாஸ்கா காலத்தினுடைய வாசகங்கள். அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, யோவானுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பேதுரு வந்து இயேசுநாதர்ட்ட கேட்குறாரு. அப்போ கேட்குறாரு, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நீ என்னுடைய ஆடுகளை பேணி மேய், அதை பற்றி உனக்கு என்ன? நான் வருவரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா. அதனால் அவங்க எல்லாம் நினச்சாங்க, ஒருவேளை யோவான் இறக்க மாட்டார் போல, இவர் கடைசி வரைக்கும் இருப்பார், இயேசுனுடைய 2ஆம் வரை வரைக்கும் இருப்பார் என்ற ஒரு எண்ணமெல்லாம் அந்த தொடக்க கால திருவயில் மக்கள் மத்தியிலே இருந்தது. இருந்தாலும் இங்கு ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி, இவரே எழுதி வைத்தார், நாங்கள் எல்லாத்தையும் எழுதினா புத்தகம் கொள்ளாது, எனவே இவரே இதற்கு சாட்சி, அவற்றை ஒவ்வொன்றும் எழுதினால் எழுதப்படும் நூட்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். யோவான் செய்தியில் கடைசி விட்னஸ். ஆக பவுலடியார் might be the pioneer of Christ. Peter might be the shepherd of Christ. But John was the witness of Christ. உலகத்தின் கடையோலில் சென்று யூதர்களுக்கு நற்செய்தி அறிவித்த பொழுது அவர்கள் வேண்டாம் என்று சொன்னபோது புறவினத்தாருக்கு சென்று உலகின் கடையெல்லை வரை நற்செய்தியை போதித்ததனால் கிறிஸ்துவினுடைய பெரிய அவருடைய பயணியராக பவுலடியார் இருக்கார். ராயப்பருடைய வேலை என்ன? எப்பா என்னுடைய மந்தைகளை பேணி வளர், ஷெப்பர்ட் ஆஃப் கிரைஸ்ட், என்னுடைய ஆடுகளை மேய், அது ராயப்பர். ஆனால் ஜான் வாஸ் த விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவினுடைய சாட்சியாக யோவான் இருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை நாம் நம்புகின்ற போது, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற பொழுது நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும், எந்த சவால்கள் வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும் அவற்றை நாம் எதிர்த்து நிற்கிறதற்கான தைரியத்தை, பலத்தை நாம் பெறுவோம். அதனால்தான் இந்த 2 பேர் இயேசுவினுடைய அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பல மாணவர்கள் இருப்பாங்க. சில நல்லா படிப்பான், சில பேர் சுறுசுறுப்பாக இருப்பான், சில பேர் விளையாட்டாக இருப்பான், சில பேர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பான், சில பேர் நல்ல இன்டலெக்சுவலாக இருப்பான், சில பேர் சோம்பேறியாக இருப்பான், சில பேர் குறும்பு பையனாக இருப்பான், சில பேர் ரொம்ப டல்லாக இருப்பான், சில பேர் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருப்பான். ஆனால் அந்த ஆசிரியர் ஒவ்வொரு மாணவனுக்கும் தனிப்பட்ட விதத்தில் அவர் கேர் எடுக்கிறார். ஒவ்வொருத்தனை பற்றிய அவர் கொண்டிருக்கின்ற அந்த உறவானது அந்த மாணவர்களுடைய மனநிலையை பொறுத்து அமைகின்றது. நம் ஆசிரியராகிய ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய சீடர்களிடத்தில் இருந்தாலும் ஒவ்வொருத்தர் மீதும் அவர் தனிப்பட்ட ஒரு அக்கறையை வைத்திருந்தார். அதனால தான் பேதுரு மீதும் அவர் கொண்ட உறவுலே வித்தியாசம் இருந்தது, யோவான் மீதும் அவர் கொண்டிலே வித்தியாசம் இருந்தது. அதனால்தான் இந்த இருவரும், அந்த திருத்தூதர்களே இந்த இருவரும் முக்கியமான இடத்தை பெற்றாலும் அவரவர்களுக்கு உரிய பணியை அவரவர்கள் செய்ய வேண்டும். எனவே பவுலடியார் கிறிஸ்துவினால் ஆட்கொள்ளப்பட்டார். எந்த ரோமை அரசாங்கத்தின் அனுமதி பெற்று கிறிஸ்துவை உழைக்க திட்டமிட்டாரோ அவரே ரோமில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர் நற்செய்தியை போதிக்கின்றார். முழு துணிவோடு தைரியமாக கிறிஸ்தவருக்கு திடம், பலம், சக்தி, ஆற்றல் தருகின்றார். பலமுறை மறுதளித்தவர் 3 முறை மறுதளிக்கிறார். நேற்று 3 முறை நற்செய்தியில் ஆண்டவர் வந்து கேட்குறார், யோவானின் மகன் சீமோனே நீ என்னை அன்பு செய்கிறாய்? ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும். 3வது என்ன கேட்டார்? அப்போ தான் அவருக்கே மனசு குத்த ஆரம்பிக்குது. பேதுரு துயருற்று. அப்படின்னா என்னென்னா, ஆண்டவரே உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, நான் மறுதளித்ததும் உங்களுக்கு தெரியும், நான் ஓடி போனதும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவரை என் ஆடுகளை பேணி வளர், பலவீனத்தை பலமாக மாற்றுகிறார். எனவே ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவார். அந்த திருத்துதர்கள் வழியாக ஆண்டவரே செயல்பட்டதைப் போல நாம் நம்முடைய பணி, நல்லா அவர் என்ன கேட்குறாரு? அவன் இருந்தா என்ன, வந்தா என்ன, நீ உன் வேலையை பாரு, நீ என்னுடைய மந்தைகளை பேணி வளர் என்று ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கேட்டதைப் போல நாம் நம்மோடு கூட இருப்பவர்கள், நம்முடைய அயலார்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றியெல்லாம் நாம் கவலைக்கொள்ள, நாம் கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு முழு துணிவோடு எத்தகைய சக்திகளோ, தீய சக்திகளோ, எதிர்ப்புகளோ, துன்பங்களோ, துயரங்களோ, இடர்களோ, இடர்பாடுகளோ, சவால்களோ, சோதனைகளோ, வேதனைகளோ வந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்பிய பவுலடியாரை போல நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது ஆண்டவர் நம்மை குறித்தும் பெருமிதம் கொள்வார். We will be the pioneer of Christ. We will be the shepherd of Christ. We will be
த விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். அத்தகைய அருளுடைய இந்த வாழ்க்கை வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா பழங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரி, என்னுடைய மானபலி எல்லாம் உள்ள தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனித அருள் அடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கல்லூரியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் மது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர்
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியம் பெரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒரு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கற்பனையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றனா துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணக்கி ஒரு திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்திருள திருவுரம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாடு, திருவிருந்து கொண்டாடு, இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். இறையாட்சி விருந்து நம்மை உறவாக்கும் விருந்து, இது இறையாட்சி விருந்து நம்மை உறவாக்கும் விருந்து. விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, விருந்தி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. விரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, விரும்பி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து, வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து. வாழிந்து இறங்கி வந்து வாழ்வருளும் விருந்து, வாழ்வருளும் விருந்து, இது வாழ்வருளும் விருந்து. விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். இறையாட்சி விருந்து நம்மை உறவாக்கும் விருந்து, இது இறையாட்சி விருந்து
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டல்களை கேட்டருள்வீராக. அதனால் பனையிலவற்றிலிருந்து புதிய மறைபொருள்களுக்கு நீர் எங்களை வழிநடத்தியது போல பழைய நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மைப்பற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையின் ஆசி பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 சந்திரனைப் போல் அளவுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும், எங்கள் தஞ்சாவூர் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் மேனாலாய தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களும், இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சோதர் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தைகள் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்களும் அரசு பணியாளர்களும் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்களிழந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர்,
இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கியனையின் பரிந்து பேசுவதால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கியனையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரை உள்ளம் பெருமை கொள்கிறதே, ஏனெனில் அவர் வல்லவரா, பெரும் இரக்கம் உடையவரா. போற்றி தினம் ஆண்டவரை உள்ளம் பெருமை கொள்கிறதே, ஏனெனில் அவர் வல்லவராம், பெரும் இரக்கம் உடையவராம். சிறியோர் பசித்தோர் ஒன்றாய் சேர அவரே நமக்காய் ஒளியை கொடுத்தார். நம் தூயவர் மண்ணில் தோன்றி வந்தாரே, போற்றியே
தினம் ஆண்டவரை உள்ள பெருமை கொள்கிறது. ஏனெனில் அவர் வல்லவரா பெரும்